நாம இன்னைக்கு பார்க்க போற பாடத்தின் தலைப்பு நமது குடும்பம். நமது குடும்பம்னா என்ன? நம்மளுடைய குடும்பம். சரி, பாட புத்தகத்துல பேஜ் நம்பர் 29ல பாத்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. சரியா? அதுல யார் யாரோட படம் இருக்கு? அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, 2 பிள்ளைங்க. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பம். அதே மாதிரி உங்க குடும்பத்துல யார் யார் இருக்கா சொல்ல முடியுமா? என்னோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான், அம்மா, அப்பா, அக்கா, இவங்க என்னுடைய குடும்பம். குடும்பத்துல எப்படி உறுப்பினர்கள் ஆகுறாங்க? நீங்க அந்த குடும்பத்துல பிறக்கிற முதலா அந்த குடும்பத்துல ஒரு உறுப்பினரா சேர்க்கப்படுறீங்க. அப்போ குடும்பம்ங்கிறது அம்மா, அப்பா, நெருங்கிய உறவினர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பம்னு சொல்லலாம். குடும்பம்ங்கிறது பல நபர்களை உட்படுத்தியது தான் குடும்பம். பல குடும்பங்கள் உட்படுத்தியது சமுதாயம். பல சமுதாயம் கொண்டதுதான் சமூகம். சரியா? அப்போ பல நபர்கள் கொண்டது குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம், பல சமுதாயம் சேர்ந்தது சமூகம். இதுதான் குடும்பம் அப்படிங்கிறது. சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம குடும்பத்துல பிறக்கிறது மூலமா குடும்பத்துல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கம், இது எல்லாத்தையும் நம்ம எங்கிருந்து கத்துக்கிறோம்? நம்ம குடும்பத்துல இருந்து. அப்போ குடும்பத்துல நமக்கு என்னென்ன கொடுக்குது? நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குது, நல்லொழுக்கம் சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நமக்கு கத்து கொடுக்குது. இப்ப குஞ்சுண்ணி அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் தன் கவிதையின் மூலம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாமா? நான் குஞ்சுண்ணி, எனது அம்மா நாராயணி அம்மா, பாட்டி பாருக்குட்டி அம்மா, பாட்டியின் அம்மாவோ இவ்வளவே என் அறிவின் ஆழம் அப்படின்னு குஞ்சுண்ணி தனது கவிதையின் மூலம் சொல்லியிருக்காங்க. இந்த கவிதையில உங்களுக்கு என்ன தெரியுது? யார் யார் வரா? குஞ்சுண்ணி வராரு, அவங்களோட அம்மா யார் வரா? பாருக்குட்டி வராங்க, அவங்களோட பாட்டி, 3 பேரு வராங்க. அப்போ இந்த குடும்பத்துல எத்தனை தலைமுறைகள் இருக்கு? குஞ்சுண்ணியோடது குஞ்சுண்ணி ஒருத்தர், அவரோட அம்மா ஒரு தலைமுறை, அவங்களோட அம்மாவோட அம்மா 2வது தலைமுறை. அப்போ 2 தலைமுறைகள் நம்ம குஞ்சுண்ணி குடும்பத்துல இருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டுல யார இருக்கா? நம்ம குடும்பத்துல எத்தனை தலைமுறைகள் இருக்கு அப்படி விசாரிச்சு பார்க்கலாமா? நம்ம ஒரு மரம் ஒண்ணு வரையலாமா? அதுல உங்க பெயரு, அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா, அதுக்கு மேல அம்மாவோட அப்பா அம்மா, பாட்டியோட அம்மா அப்பா, தாத்தாவோட அம்மா அப்பா, இந்த மாதிரி பல தலைமுறைகள் உட்படுத்தி இருக்கிற ஒரு மரம் தான் குடும்ப மரம்னு நம்ம சொல்றோம். அது பேஜ் நம்பர்ல 31ல ஒரு மரம் கொடுத்திருக்காங்க. அந்த மரத்து மூலமா நீங்க உணர்த்துவீங்களா உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னு? சரி, அடுத்தது குடும்பத்தின் அமைப்பு பார்க்கலாம். குடும்பத்தின் அமைப்பு அப்படிங்கிறது என்ன? குடும்பம்னா பல நபர்கள், உறவினர்கள் உள்ளடக்கியதான் ஒரு குடும்பம். அப்போ அந்த அமைப்பு எப்படி உருவாகுது? ஒண்ணு, ரத்தத்தின் வழியா, அதாவது நம்மளோட அம்மா அப்பா, அப்பாவுக்கு பிறந்தவங்க இருப்பாங்களா, அப்பா கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு யாரு? சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, அந்த மாதிரி உறவுகள் நமக்கு கிடைக்குது. அது மூலமா ரத்தத்தின் வழியா கிடைக்கிற உறவுகள் புதிய நபரா நம்ம குடும்பத்துக்கு வராங்க. அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அது மூலமா புதிய உறவுகள் நமக்கு கிடைக்குது. நமக்கு சித்தப்பா இருக்காருன்னா சித்தப்பா கல்யாணம் பண்ணிட்டு கூட வரும்போது நமக்கு யாரு? சித்தி இல்லையா, அவங்க புது உறவா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அது நமக்கு கிடைக்கிற புது உறவு. அடுத்தது யாரு? வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை புதுசா அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒருத்தர் வராங்க. இப்படி உறவுகள் எப்படி குடும்பத்துக்குள்ள வராங்க அப்படிங்கிறது அதுதான் குடும்பத்தின் அமைப்பு. எப்படி எல்லாம் வராங்க?
ஒன்று ரத்த வழியா வராங்க, இன்னொன்று வந்து என்னது, கல்யாணம் பண்றது மூலமா புது உறவுகள் வருது, குழந்தையை தத்தெடுக்கிறதுனால புது உறவுகள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பலவிதமான குடும்பங்கள். பலவிதமான குடும்பங்கள்னா என்ன? தனி குடும்பம் இருக்கு, பெருங்குடும்பம் இருக்கு, கூட்டு குடும்பம் அப்படின்ற 3 வகையான குடும்பங்கள் இருக்கு. தனி குடும்பம் என்ன? பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படம் 1 பாத்தீங்கன்னா தனி குடும்பம். அதுல யார் இருக்கா? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இது ஒரு தனி குடும்பம். அடுத்து 2வது படம் பாக்குறீங்களா? அந்த படத்துல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்காங்க, பிள்ளைங்களோட குடும்பம் இருக்கு. இது பெருங்குடும்பம். அடுத்தது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பத்துல யார் இருக்கா? அம்மா அப்பா இருக்காங்க, பசங்க இருக்காங்க, பசங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்களோட குடும்பம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னது? கூட்டு குடும்பம். தலைமுறை தலைமுறையா இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம 3 வகையான குடும்பத்தை பார்த்தோம். அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல நீங்க கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு. தனி குடும்பமா இருக்காங்களா, கூட்டு குடும்பமா இருக்காங்களா, இல்ல பெருங்குடும்பமா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியுமா? ஓகே. அடுத்தது பலவிதமான அமைப்புடைய குடும்பங்கள். அதாவது இதுல என்ன பாத்தீங்கன்னா குடும்பத்தின் தனித்தன்மைகள் அப்படின்னா, குடும்பத்துக்கு இனம் சார்பாவோ மொழி சார்பாவோ இதுக்கு குடும்பம் அமையறது கிடையாது. எல்லா இடத்துலயும் குடும்பம் அப்படிங்கிறது இருக்கு. இனம் மொழி அப்பாற்பட்டு தான் குடும்பம்னு சொல்லப்படுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும் குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றது கிடையாது. அமெரிக்காலும் சரி, கனடா, இங்கிலாந்து போன்ற எல்லா நாடுகளிலும் குடும்பம் அப்படிங்கிறது வாழ்ந்துட்டு வராங்க. சரியா? நம்ம அந்த குடும்பத்துல பிறக்கிற மூலமா நம்ம அந்த குடும்பத்துல உறுப்பினரா சேர்க்கப்படுறோம். நாம பிறக்கிற மூலமா அந்த குடும்பத்துல உறுப்பினரா ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம அந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான் இருக்க முடியும். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க இல்லையா? அப்போ வீட்டு வேலைங்களை எப்படி பகிர்ந்து கொள்றீங்க? இப்ப வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க. சமைக்கிறது யாரு? அம்மா. தோட்ட வேலை செய்யறது அப்பா. அப்புறம் சாமானம் வாங்கி கொடுக்கறதுல யாரு? வீட்டு சாமானம் எல்லாம் அப்பா. உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது யாரு ரெடி பண்ணி? அம்மா. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரா பிரிச்சுக்கிறாங்க. அப்ப பிரிக்கிற மூலமா அந்த குடும்பத்துல ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படுத்துது. சரியா? அடுத்தது பாட புத்தகத்துல ஒரு பொறுத்துக அட்டவணை கொடுத்துருக்கு. அப்போ எந்தெந்த கடமைகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தணும். சரியா? அடுத்தது குடும்பத்தின் கடமைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ குடும்பத்தோட கடமைகள் என்ன? நமக்கு அன்றாட தேவைகளை நிறைவேற்றுறது இல்லையா? அன்றாட தேவைகள் என்ன? நம்ம சாப்பிட சாப்பாடு, உடுத்திருக்கு உடை, இருக்கிறதுக்கு இருப்பிடம். இவை எல்லாமே நமக்கு கொடுக்கறது யாரு? குடும்பம். சரியா? அப்போ இது மட்டுமா கொடுக்குது குடும்பம்? கிடையாது. நமக்கு வேண்டிய நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குது இல்லையா? வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற வழிமுறைகளையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ நல்ல பழக்கங்களை கத்துக் கொடுக்குது. அடிப்படை தேவைகளையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அடிப்படை தேவைனா உணவு, உடை, இருப்பிடம். இருப்பிடம்னா என்ன? நம்ம இருக்கக்கூடிய தங்குற வீடு. சரியா? அடுத்தது இதை மட்டுமா நமக்கு கொடுக்குது குடும்பம்? கிடையாது. சரியா? அப்போ என்ன கொடுக்குது? நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதை கொடுக்கறதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் பரிமாற்றம் செய்யறதுக்கும் குடும்பம் கத்து கொடுக்குது. பரிமாற்றம்னா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து ஷேர் பண்றது, விட்டு கொடுத்து போறது. மரியாதை கொடுக்கறதுனா பெரியவங்களுக்கு எப்படி எல்லாம் மரியாதை கொடுக்கணும், எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற கத்து கொடுக்கறது நம்ம எங்கிருந்து கத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கிறோம். இதெல்லாம் கத்து கொடுக்கறது யாரு? நம்ம பெரியவங்க. அது அவங்களோட கடமை. அடுத்தது நம்மளுடைய குடும்பம் பாசம் அன்பு காட்டுது. நாம அப்பா அம்மா மேல அன்பு பாசம் காட்டுறோம், அவங்க நம்ம மேல அன்பு பாசம் காட்டுறாங்க. சரியா?
அடுத்தது பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்குது. பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாத போது நம்ம எங்கே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இருந்தால் தான். வெளியே இருந்தால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா, தனியாக இருந்தால். இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்போ அப்படி ஒரு பாதுகாப்பு உணர்வை நமக்கு யார் கொடுக்குறா? குடும்பம். சரியா? இதுதான் குடும்பத்தோட கடமைகள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? குடும்பம்னா என்ன? அம்மா, அப்பா, நெருங்கிய உறவினர்கள் இவங்கெல்லாம் உள்ளடக்கியதான் ஒரு குடும்பம். சரியா? அந்த குடும்ப உறுப்பினரா நம்ம எப்போ உருவாக்குறோம்? அந்த குடும்பத்துல பிறக்கிறது மூலமா நாம ஒரு உறவினரா சேர்க்கப்படுறோம், உறுப்பினரா அந்த குடும்பத்துல சேர்க்கப்படுறோம். குடும்பம்னா என்ன? பல நபர்களை உள்ளடக்கியதுதான் குடும்பம். சமுதாயம்னா என்ன? பல குடும்பங்கள் உள்ளடக்கியதுதான் சமுதாயம். சமூகம்னா என்ன? பல சமுதாயம் உள்ளடக்கியதுதான் சமூகம்னு நம்ம சொல்றோம். அடுத்த ஹெட்டிங்ல என்ன பார்த்தோம்? சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். ஏன் அழகுன்னு சொல்றோம்? சமுதாயத்துல நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற நல்ல ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது எங்க? குடும்பம். குடும்பத்துல இருந்து நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது குடும்பமாக தான் இருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? குடும்பத்தின் அமைப்பு. குடும்ப அமைப்புல என்ன பார்த்தோம்? எப்படி புதிய உறவுகள் நம்ம குடும்பத்துல வந்து சேர்க்கப்படுறாங்க, குடும்பத்துல யார் யார் உறுப்பினரா இருக்காங்க. ஒண்ணு, இரத்த வழியான சொந்தங்கள் வந்து நம்ம உறுப்பினரா குடும்ப உறுப்பினரா இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஒண்ணு, திருமணம் பண்ணிட்டு போகும்போது அதன் வழியா கிடைக்கக்கூடிய உறவுகள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? குழந்தை இல்லாதவங்க புதிய குழந்தையை தத்தெடுக்கும் போது கிடைக்கக்கூடிய உறவின் மூலமா இப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு வந்து உருவாகுது. அடுத்தது என்ன பார்த்தோம்? பலவிதமான குடும்பங்கள். அதுல தனி குடும்பம், பெருங்குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு 3 வகையான குடும்பங்கள் இருக்கு. தனி குடும்பம்னா என்ன பார்த்தோம்? அம்மா, அப்பா, குழந்தைங்க தனியா இருக்கிறது தனி குடும்பம். பெருங்குடும்பம்னா அம்மா, அப்பா, பிள்ளைகள் அவங்களோட குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது பெருங்குடும்பம். கூட்டு குடும்பம்னா அம்மா, அப்பா, குழந்தைங்க அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே குடும்பத்துல கூட்டா இருக்கிறதா கூட்டு குடும்பம்னு சொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி 3 வகையான குடும்பங்கள் நம்ம பார்த்தோம். அப்போ உங்க வீட்டு சைடெல்லாம் பார்ப்பீங்களா எந்தெந்த வகையான குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா? சரி, இப்போ குடும்பம்னா உங்க ஒரு குடும்பம் தான் இருக்கா? கிடையாது இல்லையா? நிறைய குடும்பங்கள் இருக்கு. அந்த நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததை நம்ம என்ன பார்த்தோம்? சமுதாயம்னு பார்த்தோம். சரியா? அடுத்தது பலவிதமான குடும்பத்தை பார்த்தோம். அடுத்தது தனித்தன்மைகள், குடும்பங்களோட தனித்தன்மைகளை பத்தி பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்? இனம், மொழி அப்பாற்பட்டு தான் குடும்பம்னு சொல்றாங்க. குடும்பத்துக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லா இடத்துலயும் குடும்பம் இருக்கு இல்லையா? குடும்பத்தின் வழியா தான் ஒருத்தர் வெளியே வராங்க. சரியா? அதன் மூலமா குடும்பத்தின் தனித்தன்மையா வாய்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது என்ன பார்த்தோம்? குடும்பத்தின் கடமைகள். குடும்பத்தோட கடமைகள். அவங்களோட கடமைகள் என்ன? நம்மள பாதுகாப்பா பார்க்கறது ஒரு கடமை. நல்ல ஒழுக்கம் மரியாதை கொடுக்கறதுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கறது அவங்களோட கடமை. அதுக்கப்புறம் அன்பு, நல்ல பாசம் காமிக்கிறது நம்ம யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்ம நல்லா படிக்கணும், படிச்சு நல்லா வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். இதுதானே அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வேண்டிய கடமைகள் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்கும்போது நாம அவங்களுக்கு வேண்டிய கடமை செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அது நம்மளோட பொறுப்பு. அடுத்தது என்ன பார்த்தோம்? பாதுகாப்பு உணர்வு ஏற்படுத்துது. அடுத்தது அன்றாட தேவை நமக்கு செஞ்சு கொடுக்குது. அன்றாட தேவைன்னா என்னது? சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், உடுத்த உடை. இதுதான் நம்மளுக்கு மெயினா வேண்டியது.
மூணும் யார் செஞ்சு கொடுக்குறா? நம்ம குடும்பம் தான். குடும்பத்துல எப்படி ஒற்றுமை ஏற்படுது? குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு எப்படி ஏற்படுத்துறாங்க? எதை வேலைச்சுன்னா ஷேர் பண்றது மூலமா, எதை விட்டு கொடுக்கறது மூலமா அந்த ஒற்றுமையை வந்து கடைபிடிக்க. இதுதான் இந்த பாடப்பகுதியில பார்த்தது. ஃபர்ஸ்ட் என்னது? குடும்பம்னா என்ன, சமுதாயத்தின் குடும்பத்தின் அழகு என்ன, குடும்ப அமைப்பு, குடும்பத்தின் தனித்தன்மை, பலவிதமான குடும்பம், குடும்பத்தோட கடமைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல குடும்பம்னா என்னன்னு தெரியும்ல. நீ நமது குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதுல இருந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால பதில் அளிக்க முடியும்ல. இப்ப நான் சில கேள்விகள் கொடுக்குறேன். அதுக்கான பதில்களை நீங்க எழுதி உங்க ஆசிரியர்கிட்ட கொடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்கம் 31 அப்படிங்கிற பேஜ்ல குடும்ப மரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த குடும்ப மரத்துல நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதாவது அந்த குடும்ப வரைபடத்துல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் இருக்கு, அதுல உங்களுடைய பெயர். அதுல இருந்து 2 லீஃப் போகுதா? அதுல ஒண்ணு உங்க அம்மா, ஒண்ணு அப்பா. அதுக்கு மேல ஒரு 2 லீஃப் போகுதா? அதுல அம்மாவோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா. அதுக்கு மேல 4 லீஃப் ஆகுதா? அப்போ அம்மா பாட்டி இருக்காங்களா, பாட்டியோட அம்மா அப்பா, தாத்தாவோட அம்மா அப்பா, அதே மாதிரி அம்மாவோட சைட்ல அம்மாவோட பாட்டியோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி. இந்த மாதிரி இது மூலமா நீங்க வரைஞ்சு வரைபடம் உருவாக்கி கொடுக்கணும். சரியா? அடுத்தது எதன் அடிப்படையில குடும்பம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 32 அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில குடும்பம் உருவாகுது? நம்ம பார்த்தோம் இல்லையா? ரத்த உறவால குடும்ப உறுப்பினரா ஆகுறாங்க, திருமணத்தின் வாயிலாக குடும்ப உறுப்பினரா ஆகுறாங்க. அடுத்தது என்ன பார்த்தோம்? குழந்தையை தத்தெடுக்கிறது மூலமா குடும்ப உறுப்பினர்களா ஆறாங்க. சரியா? இது 2வது கொஸ்டின். அடுத்த கேள்வி பேஜ் நம்பர் 32ல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில வந்து யார் யாரு எந்தெந்த வேலை யார் யார் செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க அதை ஃபில் பண்ணணும், பூர்த்தி செய்யணும். சரியா? இப்போ வீட்டு வேலை யார் செய்வா? அம்மா. தோட்ட வேலை யார் செய்வா? அப்பா. வீட்டுக்கு சாமான யார் வாங்கி கொடுக்கறது? அப்பா. உங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்றது யாரு? அந்த மாதிரி அந்த அட்டவணையில கொடுத்துருக்கிறத நீங்க ஃபில் பண்ணணும். சரியா? அடுத்தது 4வது கொஸ்டின். அதுல ஒரு பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. சரியா? எது எது கூடிய பொருந்தும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தேசம், மொழி இவற்றிற்கு அப்பாற்பட்டது. இது முன்னாடி படிச்சிருக்கோமா? இதுக்கு தேசம், இனம் அதெல்லாம் அப்பாற்பட்டது தான் என்னது? குடும்பம்னு பார்த்தோமா? அதுல எங்க இருக்கு குடும்பம்னு அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். அடுத்தது அளவானது. அளவுன்னு சொன்னா என்னது? எண்ணிக்கையை வச்சுதான் அளவுன்னு சொல்லுவோம். அப்போ அளவானது அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் மானசீக உறவுகள். மானசீக உறவுகள்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம மேல காட்டக்கூடிய அன்பு, பாசம். சரியா? இது கரெக்டான இடத்துல பொருத்தணும். சரியா? அடுத்தது 4வது கடமை உணர்வு. கடமைக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? பொறுப்பு. அப்போ இந்த 4த்தையும் கண்டுபிடிச்சு பொருத்தணும். சரியா? அடுத்தது 5வது கொஸ்டின். இது குடும்பத்தோட கடமைகள். குடும்பத்தோட கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு டிராயிங் மூலமா, ஒரு பூ வரைபடம் மூலமா உணர்த்திருக்காங்க இல்லையா? 4 வகையான கடமைகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 வகையான கடமைகள் மட்டும்தான் இருக்கா, இல்ல இன்னும் நிறைய இருக்கா? எழுத முடியுமா? எழுத முடியும். அதுல வெறும் அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்குது, நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குது, அன்பு காட்டுது, பாதுகாப்பு தருது. இதை தவிர வேற என்ன இருக்கு குடும்பத்தினோட கடமைகள் அப்படிங்கறத நீங்க எழுதணும் அந்த வினால. சரியா? அடுத்தது 6வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை உற்று கவனித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளின் குடும்பத்தாரர்களின் கடமையை கண்டுபிடித்து எழுதவும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நமிதா பள்ளிக்கூடம் திறப்பதற்காக காத்து இருந்தாள். அவளுக்கு தேவையான பள்ளி சீருடையும் பாட புத்தகங்களும் அப்பா வாங்கி கொடுத்திருக்கிறார்.
இது அப்பா வந்து அவளுக்கு வேண்டிய புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இது யாரோட கடமை? நம்ம அப்பா அம்மாவோட கடமை. ஸோ குடும்பத்தின் கடமைகளை 4 வகையான கடமைகள் பார்த்தோமா? அந்த கடமையில வந்து எது இதுக்கு பொருந்துது அப்படிங்கிறத பார்த்து எழுதணும். 2வது, பிற வேலைப்பளுவிற்கு இடையிலும் மின்னுவின் பிறந்த நாளுக்காக அவள் அம்மா அவளுக்கு மிகவும் விருப்பமான பாயசம் செய்து கொடுத்தார். அவங்களோட பர்த்டேக்கு அவங்க அம்மா ஆசையா பாயசம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, பாயசம். அப்ப அங்க என்ன காட்டுது? அவங்களோட அன்பு காட்டுது இல்லையா? அன்பு வெளிப்படுத்துறாங்க. எதனால? அவங்க மின்னுக்கு பர்த்டே, அவளுக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட அம்மாவோட அன்பை வந்து அதை காமிக்கிறாங்க. சரியா? அடுத்தது, பெரியவர்களிடம் மரியாதை செலுத்தவும் அனைவரிடமும் அன்பும் பழகவும் தாத்தா எப்போதும் அறிவுரை கூறுவார். உங்க தாத்தா என்ன சொல்லுவாங்களாமா? எப்பவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற நல்லொழுக்கத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப இது கடமையில எதை பொருந்தும்? பழக்க வழக்கம் இல்லையா? நல்லொழுக்கம் அப்படிங்கறது நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. மரியாதை கொடுக்கறது, விட்டு கொடுத்து போறது, இது எல்லா விஷயங்களும் வந்து எதுல இருக்கு? நம்மளோட பழக்க வழக்கங்கள தான் இருக்கு. இன்னொன்னு, பழக்க வழக்கம் சொல்லும் போது நம்ம பிறக்கும் போது இருக்கிற பழக்க வழக்கம் நம்ம பெருசாயிக்கு அப்புறம் அதே பழக்க வழக்கங்களோட தான் இருப்போமா? கிடையாது இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கத்து கொடுக்குறாங்க. அதன் மூலமா நம்ம பெருசாகி அதன் மூலமா எப்படி நம்ம வாழ போறோம் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வேற விதமாகவும் இருக்கலாம். அதே நல்ல ஒழுக்கங்களோடவும் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய நிஷா முதலில் வீட்டிற்கு செல்ல நினைத்தார். ஒரு விபத்து உண்டாயிருக்கு. அந்த விபத்துல இருந்து எப்படி கரெக்டா நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நிஷா யோசிக்கிறாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களோட பாதுகாப்பு உணர்வு இல்லையா? பாதுகாப்புனா சேஃபா நம்ம போய் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நிஷாவோட தாட். புரியுதா? இதுல 4 வகையான கடமைகள் இருக்கு. அந்த 4 வகையான கடமைகள் இதுக்கு எதுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். சரியா? இப்போ கொடுத்த ஹோம்வொர்க்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை நீங்க பார்த்து கரெக்டா எழுதி உங்க ஆசிரியர்கிட்ட அனுப்பணும். சரியா? இன்னைக்கு நமது குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாடத்தை படிச்சோம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். இதே மாதிரி இன்னைக்கு இந்த பாடத்தை முடிஞ்சது. அடுத்த பாடத்தோட இன்னொரு நாள் பார்க்கலாம்.